நாம் தமிழர் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகளுடைய இல்லங்களில் எண்ணெய் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வராங்க. இந்த சோதனைக்கான காரணம் தொடர்பாக கோவையில் இருக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு செய்தியாளர் குருசாமி நேரலையில் இணைகிறார். குருசாமி, எதற்காக இந்த சோதனை, யார் இல்லங்கள் எல்லாம் தற்போது சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருது, எண்ணெய் அதிகாரிகள் சோதனை மேற்கொள்வதற்கான காரணம் என்ன? தேவப்பிரியன், தமிழகம் முழுவதும் சுமார் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் தற்பொழுது என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த யூடியூபர்கள் உள்ளிட்டவர்களது இல்லங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை, கோவை, திருச்சி, தென்காசி, ராஜபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கோவையை பொறுத்தவரை கோவை ஆலாந்துறை பகுதியில் ரஞ்சித் என்ற நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகி இல்லத்தில் சோதனையானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போல நாம் தற்போது இருக்கக்கூடிய காலப்பட்டி பகுதியில் முருகன் என்பவரது இல்லத்திலும் சோதனையானது நடத்தப்பட்டு தற்பொழுது அதிகாரிகள் இங்கிருந்து கிளம்பி வெளியே சென்றிருக்கிறார்கள். 2 வாகனங்களில் வந்த என்ஐஏ அதிகாரிகள் தற்பொழுது இந்த சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சட்டவிரோத அதாவது பணப்பரிமாற்றம் தொடர்பாகவும் தடை செய்யப்பட்ட இயக்கங்களுடன் இருந்த தொடர்புகள் தொடர்பாகவும் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருவதாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வருகிறது. இந்த ஒரு இடத்தில் தற்பொழுது சோதனையானது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் மற்ற இடங்களில் சோதனையானது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய பிரபல யூடியூபராக இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகனது திருச்சியில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலும் இந்த சோதனையானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதேபோன்று நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வேட்பாளர்களாக போட்டியிட்ட இசை மதிவாணன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இல்லத்திலும் சோதனையானது தற்பொழுது தொடர்ச்சியாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சோதனையுடைய முடிவுகள்தான் என்னென்ன கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்பது குறித்த தகவல்கள் தெரியும். தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய கோவை காலப்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய முருகனது இல்லத்திலிருந்து சோதனை நடத்தி முடித்து சென்றிருக்கக்கூடிய அதிகாரிகள் அவரது மொபைல் போனை மட்டும் தற்பொழுது வாங்கி சென்றிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேவபிரியன், தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் மற்றும் நிதி பெற்ற தொடர்பாக இருந்த சர்ச்சையை தொடர்ந்து இந்த சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஒரு அண்மை செய்தியும் கிடைத்திருக்கு. தொடர்பான கள தகவலை கொடுத்தீங்க குருசாமி. உள்ள தகவல்களுக்கு நன்றி.